ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி ரெசிபி தான். அது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. அது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. அது வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுடுவோம். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. இப்போ அது நல்லா கலர்ந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சிக்கனையும் அதோட சேர்த்து நல்லா மசாலாவோட கலரி விட்டுடலாம். இப்போ புதினா, கொத்தமல்லியும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இந்த மசாலா ஐட்டமையும் சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நல்லா அது ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரிடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு விட்டுடணும். அப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டு அரிசியை எடுத்துக்கலாம். எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மூடிட்டு 2 விசில் நாங்கள் வச்சுக்கலாம். இப்போ தம் போட்டுடணும். தம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி தம்லேயே வேக விடணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவையான பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உண்மையாலே டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபிங்க. இதை ட்ரை பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.